பார்க்கவே யம்மியாக மவுத் வாட்டரிங்காக இருக்குது இந்த சிக்கன் கிரேவி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் பெருசாக எந்த மசாலாவுமே ஆட் பண்ணலன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், எல்லாமே வீட்டில் செஞ்ச ஹேண்ட் கிரவுண்டட் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ரெட் சில்லி பவுடர் அது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம்ஸ் ரெண்டுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகா நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ஹாஃப் பெஞ்ச் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் புதினா, ரெண்டுமே ஈக்குவல் மெஷரில் எடுத்துக்கணும். எடுத்து இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கர்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிற மசாலா. இது தவிர எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் அப்புறம் கொஞ்சம் மிளகு பொடியும் சேர்க்க போகிறோம். பெப்பர் பவுடர் அதுவும் சேர்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிற மசாலா. இப்போ வந்து ஒரு ஆனியன் எடுத்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நல்லா வாஷ் பண்ண சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், லவங்கம், சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை வத்தல் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பட்டை வத்தல் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த கிரேவிக்கான ஃப்ளேவர் நல்லா வரும். ஸோ இப்போ அதெல்லாத்தையும் நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த பச்சை ஃப்ளேவர் போனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருந்த அந்த சிக்கனையும் எடுத்து இதில் போட்டு இது கூடவே கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பரும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சோம்ல அந்த மசாலா, அதை அரைச்சி அந்த ஜாரில் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அப்பப்போ மூடி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிரேவி வந்துடும். செம்ம எம்மியாக இருக்கும். உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.